அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. கண்ணியத்திற்குரிய மோமினீன்களே, பாக்கியமான ஆஷுராவுடைய நாள்ல மிக முக்கியமா துவா செய்யறதை நாம் மறந்துடக்கூடாது. ஏன்னா ஆஷுராவுக்கு ஃபேமஸே துவா தான். பல நபிமார்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் கூட்டினா துவாவை கொண்டு, பல நபிமார்களுடைய சோதனைகள் அல்லாஹ் நீக்கினான் துவாவை கொண்டு. இப்படி நிறைய பாக்கியங்கள் துவாவை கொண்டு அந்த ஆஷுராவில சாதித்து இருக்கிறதுனால நாம் அதிகமா அந்த ஆஷுராவுடைய நாள்ல கரமேந்து அல்லாஹ்விடத்திலே எல்லா தேவைகளையும் கேட்கணும். நோய் நிவாரணம், பொருளாதாரம், அதே மாதிரி நிம்மதியான வாழ்க்கை என்று சொல்லி எல்லாத்தையும் கேட்கக்கூடிய அந்த நேரத்துல மிக முக்கியமாக நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை நாம் கேட்க மறந்து விடக்கூடாது. குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லுது, யார் பாவ மன்னிப்பை கேட்பாங்களோ அவங்களுக்கு 6 விதமான பாக்கியங்களை அல்லாஹ் தருவதாக குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லுது. அதில் முதலாவது மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கை அல்லாஹ் தரான். 2வது சோதனையை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். 3வது ஹலாலான ரிசுக்கை உணவை அல்லாஹ் கொடுக்கறான். 4வது சாலிஹான பிள்ளைகள் அல்லாஹ் கொடுக்கறான். 5வது பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். 6வது எல்லா கஷ்டங்களிலிருந்தும் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறான், வெளியாக்குறான். ஆக இந்த 6 பாக்கியங்கள் இஸ்திக்ஃபார் கேட்பதன் மூலமாக கிடைக்குது. பெருமக்களே, துவா செய்கிற அதே வேளையில் பாவங்களுக்கான மன்னிப்பையும் கேட்போம், எல்லா பாக்கியங்களையும் பெறுவோம். நம்முடைய துவாக்கள் கபூலாக, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட அல்லாஹ் கிருபை செய்வானாக.